நியூஸ் லீடர் சௌந்தர்யா அவங்க காலம் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குன்னு சொல்லாங்க. அவங்கள பற்றி அந்த வீடியோலாம் பேச வந்திருக்கோம். யாரும் புதுசாக சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நியூஸ் லீடர் சௌந்தர்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலம் இருக்காங்கன்னு சொல்லி இணையத்தில் செம்ம எல்லாம் போயிட்டுருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சத்தியம் டிவி, சன் நியூஸு, நியூஸ் 7 இந்த மாதிரி எல்லா நியூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் லீடராக வந்து வாசிப்பாங்கன்னு சொல்லாங்க. இவங்க இணையத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏஎம்எல்னு ஒரு இது வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான்னு சொன்னாங்க. அந்த கடந்த காலமாக அந்த நோய் கூட வந்து கொஞ்ச நாள் போராடி பார்த்துருக்காங்க. எனக்கு சீக்கிரமாக குணமாயிருவேன்னு சொல்லி அவங்களோட சோஷியல் மீடியாவில் சௌந்தர்யா அவங்க போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டமாக போக கேன்சர் உண்டான காரணத்தினால முடிகள்லாம் எடுத்து காரணத்தினால அவங்களும் சோகத்தோட வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு கேன்சர் அந்த இது குணமாகணும்னா 50 லட்ச ரூபா கிட்ட டாக்டர்கிட்ட இவங்களுக்கு செலவு பண்ணால் தான் வந்து உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா வரை செலவு பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சிகிச்சை பலனின்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க காலம் இருக்காங்கன்னு சொல்லி இணையத்தில் செம வயலாக போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க.